ஹரே கிருஷ்ணா, வணக்கம் எல்லாம் டிவோட்டிக்கும். ஸோ இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதம் 3வது கந்தம். அது பார்க்க ரெண்டாவது 27வது பகுதி. ரெண்டாவது அத்தியாயம், 27வது அத்தியாயம், ரெண்டாவது பகுதி பார்க்க. சரி, போன வாட்டி நம்ம 1வது பகுதி நம்ம பார்த்தோம். சில முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்த்தோம். என்னதுன்னா, the perspective Godhead Kapila Muni continued. When the living entity starts unaffected by moods of material nature, because he is unchanging and does not claim proprietorship, he remains apart from the reaction of the modes, although biting in the material body just as the sun remains aloof from its reflection water. ஸோ இந்த முக்கியமான விஷயம் பாருங்க, கபில முனி இந்த தேவதி கிட்ட சொல்றார். தேவதி யாருன்னா கபில முனியோட தாய். கபில முனி இந்த கிருஷ்ண பகவான் அவதாரம். ஸோ பகவான் சொல்றார், நம்ம எல்லாம் ஜீவா இந்த உலகத்துல வாழும் போது நம்ம பற்றுலாம் வாழணும். இந்த பௌதிக உலகத்துல வாழும்போது முக்கியமான விஷயம் பற்றுலாம் வாழணும். ஓ, நான் இந்தியரு, நான் மலேசியன், நான் இன்ஜினியர், நான் லாயரு, ஓ நான் இது நான் அது அப்படின்னு உடல் சம்பந்தம் வச்சு நம்ம நம்ம யாருன்னு பேசக்கூடாது. ஸோ இந்த உலகம் பௌத்திக உலகத்துல இருந்து வாழும்போது பற்றுலாம் வாழணுமா. அதான் பகவான் சொல்றார். இந்த 3 குணங்கள், சாத்விக குணம், ராஜகுணம், தமகுணம், இந்த 3 குணமும் நம்மள பாதிக்காம நம்ம வாழணும் சொல்றாரு. தியானம், நம்ம இந்த உடல் இல்லை, நம்ம ஆத்மா. ஆத்மா மாறாது, ஆத்மா மாறாதான். 2வது என்ன சொல்றான், ஆத்மா சொல்லாதான் இது என்னோட சொந்தம். எதுவும் இந்த பௌதிக உலகத்துல வாழும் போது எதுவும் ஆத்மான சம்பந்தம் சொந்தம் இல்லை. ஸோ அதனால இதுவும் நம்மளோட சொந்தம் இல்லை. ஏன்னா நம்ம இந்த உடல் இல்லை, நம்ம ஆத்மா அப்படின்னு பகவான் சொல்றா, கபில் முனி சொல்றார். அப்புறம் சொல்றா, ஹி ரிமைன் அபார்ட் ஃப்ரம் த ரியாக்ஷன் ஆஃப் த மூட். இந்த உலகத்துல என்ன நடந்தா கூட இதா அப்பால் விட்டு வாழவும் நம்ம பாதிக்க மாட்டோமா சொல்றாரு. பார்த்தீங்களா? அப்புறம் என்ன சொல்றாரு, நம்ம இந்த உடல்ல வாழ்ந்தா கூட, இந்த பௌதிக உலகத்துல வாழ்ந்தா கூட நம்ம பாதிக்கப்படாம பற்று இல்லாம வாழணுமா. அவர் என்ன உதாரணம் கொடுக்கிறாருன்னா, எப்படி சூரியன் இத்தனை கோடி கிலோமீட்டர் எட்ட இருக்கு. பூமியில தண்ணியில அது அதோட ரிஃப்ளெக்ஷன் படுது. ஸோ பூமியில அந்த குளத்துல அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் படுது. ஆனா அது கோடி மைல், கோடி கிலோமீட்டர் எட்ட இருக்கு. தண்ணி என்ன நடந்தா கூட அந்த சூரியன் பாதிக்காது. தண்ணி ஆடலாம், தண்ணி அழுக்காவலாம், என்னலாம் செய்யலாம். ஆனா அந்த சூரியன் பாதிக்காது. அந்த சூரியனோட ரிஃப்ளெக்ஷன் ஒண்டித்தான் தண்ணியில பார்க்கிறோம். ஸோ அதே மாதிரிதான் கபிலமுனி சொல்றான், இந்த உலகத்துல நம்ம வாழும்போது ஏதோ பற்று இல்லாம வாழணும். ஏன்னா இந்த உலகத்துல ஏதோ நம்மளோட சொந்தம் இல்ல, ஆத்மாவோட சொந்தம் இல்ல. ஸோ இது முக்கியமான விஷயம் கபிலமுனி சொல்றார். தயவு செஞ்சு பக்தர்கள் எல்லாம் நீங்க இதை புரிஞ்சுக்கணும். கபிலா சிக்ஷா இந்த தலைப்பு நம்ம பார்க்கும். கபிலமுனி ரொம்ப ஆழமான விஷயம் அவரு தேவூத்திக்கிட்டு பேசுவார். ஸோ கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் புரியறதுக்கு. ஆனா தயவு செஞ்சு நீங்கெல்லாம் முயற்சி பண்றோம், புரியறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா கபிலமுனி ரொம்ப ஆழமான விஷயம் அவர் பேசுவார். சரி, அடுத்த விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, when the soul is under the spell of method nature and false ego, identifying his body as a cell. பாருங்க, இந்த உலகத்துல பௌத்திக உலகத்தில் வாழும் போது இந்த ஆத்மா, ஜீவாத்மா என்ன சொல்லுதான், உடல்ல வச்சு பேசுதான். ஓ, நான் தான் இந்த உடல், நான் இந்தியரு, நான் மலேசியன், நான் ஒரு இன்ஜினியர், டாக்டர் அப்படின்னு உடல் சம்பந்தம் வச்சு பேசணும். இதனால நம்ம அகங்காரத்துல இருக்கிறதுனால, இந்த அகங்காரத்தை இருக்கிறதுனால நான் தான் இந்த உடல் அப்படின்னு ஆத்மா தப்பா நினைச்சு கொண்டு இருக்கும். சோ இதனால கபில முனி என்ன சொல்ற, யார் ஒருத்தர் நான் தான் இந்த உடல்
உடல் ரொம்ப பாரமா பாதிக்கப்பட்டு வாழ்றாங்களோ, அவங்க இந்த உலகத்துல ரொம்ப ஊறி போய் வாழும். இந்த உலகத்துல கஷ்டம், துக்கம் எல்லாம் பாதிக்கப்பட்டு ரொம்ப ஊறி போய் வாழுவாங்க இந்த உலகத்துல. யார் நான் தான் இந்த உடல் அகங்காரத்துல வாழ்ந்து கொண்டிருக்கேன். சோ அதனால தயவு செஞ்சு நம்ம பக்தர்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மலாம் இந்த உலகத்துல வாழும்போது நம்ம முயற்சி பண்ணணும். கஷ்டம்தான். சொன்னாங்கல்ல, கஷ்டம்தான், முயற்சி பண்ணணும். இந்த உலகத்துல வாழும் பற்று இல்லாம வாழணும். நான் ஒரு ஆத்மா. நான் இந்த உடல் இல்லை. அந்த தத்துவத்தோட நம்ம வாழ முயற்சி. And by the influence of false ego, he thinks that he is a proprietor of everything. இந்த அகங்காரத்தினால இந்த அகங்காரம் நம்மளெல்லாம் ஆத்மா மூடிடுச்சு. நம்மளோட சிந்தனை மூடிடுச்சு. அதனால நம்ம என்ன நினைக்கிறோம்? ஓ! இது என்னோட, இது என்னோட, இது என் வீடு, இது என் மனைவி, இது என் குழந்தை, என் வீடு, இது என் காடு, இது என் நாய் அப்படின்னு நம்ம உரிமை கொண்டாடுறோம். இது தப்பு. ஏன்னா, அந்த 1வது பாயிண்ட்ல என்ன பார்த்தோம்? ஆத்மாக்கும் இந்த பௌத்திக உலகம் இது சம்பந்தம் இல்ல. ஏன்னா ஆத்மா ஸ்பிரிட். இந்த பௌத்திக உலகம் ஜட பொருள். சோ சம்பந்தம் இல்ல. ஆனா இது என்னோட அப்படின்னு தப்பான கணக்கு போடுறோம். எதுனால? இந்த அகங்காரம்னால. கபில முனி சொல்றோம். அகங்காரத்தினால நம்ம தப்பா நினைச்சுக்கொண்டோம். இதான் என் வீடு, என் மனைவி அப்படின்னு உருவு கொண்டாடுறோம். ஓகே. 3வது பாயிண்ட் கபில முனி என்ன சொன்னார்னா, the conditioned soul therefore transmigrate into different species of life, higher and lower because of this association with the modes of better nature. எந்த குணத்துல அந்த ஆத்மா வாழ்ந்து கொண்டிருக்கோ, அந்த ஜீவாத்மா வாழ்ந்து கொண்டிருக்கோ, அந்த குணம் பொறுத்து தான் அடுத்த உடல் கிடைக்கும். இதோ பகவான் சொல்றோம். எந்த குணத்துல நம்ம எல்லாம் தம குணத்துல வாழ்ந்து கொண்டிருக்கோமா, அடுத்த ஜென்மம் தம குணத்து மாதிரி உடல் கிடைக்கும். நம்ம ராஜகுண்டத்துல வாழ்ந்தோமா, அடுத்த ஜென்மம் ராஜகுண்டம் சம்பந்தப்படி ஒரு உடல் கிடைக்கும். நம்ம சாத்திய குணத்துல வாழ்ந்தோமா, நம்மளுக்கு சாத்திய குணம் உடல் கிடைக்கும். இது ரொம்ப முக்கியம். அதனால பக்தர் உங்க வீடு, உங்க வாழ்க்கை எல்லாம் அட்லீஸ்ட் குறைஞ்சது நீங்க சாத்திய குணத்துல வாழணும். அதனாலதான் நம்ம பிரபுபாட் சொன்னா, யார் ஒருத்தர் இந்த 4 கோட்பாடு கடைபிடிக்கிறாங்க. இந்த 4 கோட்பாடு மாமிசம் சாப்பிடாதவங்க, தப்பான உறவு வைக்காதவங்க, சூது இல்லாதவங்க, போதைப் பொருள் ஈடுபடாதவங்க, யாரு இந்த 4 கோட்பாடை கடைபிடிக்கிறாங்களோ அவங்க தான் மனிதன் புறப்பாட்டு சொல்றார். மனிதன் வாழ்க்கை அப்பதான் ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தீங்களா? இந்த 4 கோட்பாடு கடைபிடிச்சாங்களா அப்பதான் நம்ம மனிதனா வாழ்றோமா அப்படின்னு புறப்பாட்டு சொல்றார். சோ தயவு செஞ்சு இந்த 4 கோட்பாடு, நான் சைவமா இருக்கேன், அதனால பெரிய விஷயம். ஓகே. அப்பதான் நம்ம மனிதனா வாழறது ஆரம்பிச்சு புறப்பாட்டு சொல்றோம். சோ அதனால தயவு செஞ்சு ரொம்ப முக்கியம். நம்ம புறப்பாடு நம்மளால சாத்தியம் குணம் அது மேல சுத சத்துவ நிலையில வாடுறதுக்கு பிரபுபாட் அழகா நம்மளுக்கு எல்லாம் இந்த கிருஷ்ண பக்தியை கொடுத்து போயிருக்கார். இது நம்ம கடைபிடிச்சோமா நிச்சயமா நம்ம சாத்திய குணம் மட்டும் இல்ல, அது மேல சுதா சத்துவ நிலையில வாழ்வோம். சோ அந்த சுதா சத்துவ நிலையில வாழ்ந்தோமா, சொன்னாங்க சுலபமா நம்ம ஆன்மீகம் உலகத்து அடுத்த ஜென்மம் ஆன்மீகம் உடல் அப்படின்னா வைகுந்தம் குலகுந்தாவன்றதுல இருப்போம். சோ அதனால பக்தர் ரொம்ப முக்கியம். நம்ம ஆகு குறைஞ்சது சாத்தியம் குணத்துல நம்ம வாழணும். வீடு வாழ்க்கை உணர்வு சாப்பாடு இதெல்லாம் சாத்தியம் குணமா நம்ம ஆக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த ஜென்மம் நம்மளுக்கு அட்லீஸ்ட் நம்ம ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல நம்ம பிறகு. சோ அடுத்த பாயிண்ட் கபிலமுனி சொல்றார், actually a living entity is transcendental to material existence.
உண்மையிலே நம்ம ஜீவாத்மா நம்மெல்லாம் இந்த பௌத்திக உலகம் எதுவும் சம்பந்தம் இல்லை. நம்மெல்லாம் ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவல். இந்த பௌத்திக உலகம் ஜட, மெட்டீரியல். சோ இதுவும் நம்ம இந்த உலகமும் சம்பந்தம் இல்லை நம்மளுக்கு. But because of his mentality of lauding it, oh, material nature is material existential condition does not see. ஏன் இந்த தமகுணத்துல அகங்காரத்துல இருக்கிறதுனால இந்த பௌத்திக உலகத்துல வாழும் போது எல்லாம் நம்ம என்ன இறுக்கி வச்சுக்கிறோம். இது என்னோட, இது என்னோட, எனக்கு இது வேணும், அது வேணும், இது வேணும் அப்படின்னு சொல்றதுனால, நினைக்கிறதுனால தான் நம்ம இந்த பௌத்திக உலகம் என்னோட, இது என் வீடு, அந்த உடல் நான் ஆத்மா இல்ல அப்படின்னு தப்பா நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சோ அதனால நம்ம வாழும் போது இது என் கடமை, என் குடும்பம் இருக்கு, என் மனைவி இருக்கும், பிள்ளை இருக்கு, கணவர் இருக்காங்க. என் கடமை என்னோட மனைவியோட கடமை இருக்கு, கணவரோட கடமை இருக்கு, பிள்ளைங்க கடமை. அது கடமையா நம்ம செய்யணும். ஓகே, அதனால நம்ம செய்ய வேண்டாம்னு சொல்லல. ஒரு குடும்பம் கணவர் வேலை செய்யணும், வீடு இருக்கணும், காடு இருக்கணும், பிள்ளைங்க படிக்கணும், இதெல்லாம் கடமை. இதெல்லாம் கண்டிப்பா நம்ம செஞ்சாகணும். இதெல்லாம் நம்ம செய்யாருன்னா இது பாவமாயிரும். சோ இதெல்லாம் கடமை செஞ்சாகணும். ஆனா பற்று இல்லாம நம்ம செய்யணும். இதுதான் கபில முனி சொல்றோம். ஆனா ரொம்ப பேர் இந்த பற்றோட வாழ்வாங்க. ஏன்னா அவங்க அகங்காரத்துல இருக்குனால அவங்க உண்மையான தத்துவம் தர்மம் தெரியல. அகம் பிரம்மாஸ்மி, நான் ஒரு ஆத்மா. இந்த பௌத்திக உலகம் எனக்கும் இந்த பௌத்திக உலகம் சம்பந்தம் இல்லை. இது தெரியாம நம்மளாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஓகே, அப்ப என்ன சொல்றோம்னா, இஸ் பெட்டர் எக்ஸிஸ்டென்ஷியல் கண்டிஷன் and just as in a dream he is affected by all sort of disadvantages. வாழ்க்கையில இருந்தே நம்ம துக்கங்கள் எல்லாம் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது பகவான் சொல்றார், கபில முனி சொல்றார், இது வரக்கூடாது. ஏன் நீ இந்த ஆத்மா பௌதிக ஜட பொருள் இருந்து இந்த கஷ்டங்கள் அவனை பாதிக்கூடாது. ஆனா நம்மள பாதிக்குது, நம்ம துக்கம் படுறோம், அழுகுறோம், கஷ்டப்படுறோம். ஏன்னா நான் தான் இந்த உடல் நஞ்சு கொண்டு இருக்கோம். சோ பகவான் சொல்றா, இப்ப தூக்கும் போது கனவு கண்டோம். பகவான் சொல்றா, கனவு கண்டோம். கனவுல இருந்து ஒரு புலி நம்ம துரத்தி கடிக்கு பிச்சை எடுக்குது. அந்த கனவுல இருந்து நம்ம கத்துவோம், கத்துறோம், வலிக்கும், ரத்தம் வரும். ஆனா உண்மையிலே அந்த புலியும் இல்ல, நம்மளும் கடிக்கல. ஆனா நம்ம கனவும் கண்டோம். ஆனா அந்த கனவுல இருந்து நம்ம உண்மையிலேயே நடக்கிறது மாதிரி நமக்கு தெரியுது. இதான் பகவான் சொல்றான். இந்த உலகத்துல வாழும் போது கனவு மாதிரியே நம்மள பாதிக்கும். ஆனா உண்மையிலேயே அது பாதிக்காது. ஏன்னா நான் ஒரு ஆத்மா இந்த உடல். சோ இது பாருங்க, இந்த 4 விஷயமும் நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். கபில முனி பாருங்க, ரொம்ப ஆழமான விஷயம் அவர் பேசியிருக்கார். தயவு செஞ்சு டிவோட்டி எல்லாம் தயவு செஞ்சு நீங்க திருப்பி படிச்சு, நீங்க இதெல்லாம் நான் அவர் அவர் கபில முனி சொன்னது அங்கிருந்து எடுத்தேன். ஓகே, தயவு செஞ்சு நீங்களாம் படிச்சு திருப்பி படிங்க, திருப்பி புரிஞ்சிக்க முயற்சி முடியும். ஏன்னா இது ரொம்ப ஆழமான சத்துவம். ஓகே, சரி, அடுத்த குயிஸ் கேள்விகள் இருக்கு. நான் உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன். ஓகே, முதல் கேள்வி என்னதுன்னா, இதை நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். இந்த மனம், இந்த பிரிசரிங் ரீதி யாரு இந்த தேவர் மனசை கண்ட்ரோல் பண்றான்? சந்திரதேவா. எஸ், சந்திரதேவர். ஓகே, நிலா சந்திரதேவர் தான் இந்த மனச பிரிசரிங் ரீதி அவர் தான் கண்ட்ரோல் பண்ண தேவர். ஓகே, யாரு இந்த புத்தியை கண்ட்ரோல் பண்றா? பிரம்மா. பிரம்மதேவர் புத்தியை கண்ட்ரோல் பண்ற அவர் தான் பிரிசரிங் ரீதி. யார் ஃபால்ஸ் ஈகோ அகங்காரத்தை கொண்டவர்? சிவபெருமான். சிவா, சிவபெருமான். அப்ப சந்திரன் இந்த மனம் கொண்டு பண்றார், பிரம்மதேவர் புத்தி கொண்டு பண்றார், சிவபெருமான் ஃபால்ஸ் ஈகோ அகங்காரத்தை கொண்டு. கபில முனி சொல்லியிருக்கார், போன கிளாஸ்ல பார்த்தோம். ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கும் போது எதுவும் அவர் எழுப்ப முடியாது, ஒன்னே ஒண்ணுதான் எழுப்ப முடியும். என்ன?
அவர் மனம், அவர் புலன், புத்தி எதுவும் அவர் ஹெல்ப் ஆக முடியாது. ஒன்னே ஒண்ணுதான் ஹெல்ப் முடியும். என்னது ஞாபகம் இருக்கா? பண்ண கிளாஸ்ல சொன்னா மறந்துட்டீங்களா? ஒன்னே ஒண்ணுதான் தூங்கிட்டு இருக்க மட்டும் எழுப்ப முடியுமா? யாருன்னா நம்ம பரமா சூப்பர் சோல். ஓகே, நம்ம மனம், நம்ம புத்தி, நம்ம புலன் எதுவும் நம்மள எழுப்ப முடியாதான் தூங்கிட்டு இருக்கும் போது. ஒன்னே ஒண்ணுதான் பரமாதம் ஒண்டிதான் நம்மள எழுப்ப முடியும். ஓகே, இது கபிலமுனி சொல்றோம். அடுத்த கேள்வி. According to Lord Kapila, to advance spiritual life, we need to acquire இது ரொம்ப வாட்டி உங்களுக்கு சொல்லி கபில முனி பக்தி வாழ்க்கையில முன்னேறி 3 விஷயம் நம்ம கடைப்பிடிக்கணுமா? என்னது? ரொம்ப வாட்டி பேசியிருக்கேன் இதை பத்தி. ஞாபகம் இருக்கா? பக்தி வாழ்க்கையில 3 விஷயம் தேவை. பக்தியோட வாழணும், பற்று இல்லாம வாழணும். அது ஒன்னாவது இந்த பௌத்திக உலகத்தை வாழும் போது பற்று இல்லாம வாழணும். இது ஒன்னாவது. 2வது ஆன்மீக ஜனத்தை வாழ்த்து கொள்ளணும். ஞானத்தை, ஆன்மீக ஞானத்தை நம்ம வளர்க்கணும். இது 2வது. 3வது யாராச்சும் மூணாவது பக்தியாக வாழணுமா? பகவானுக்கு டிவோஷன் செய்யணும். பக்தி டிவோஷன் செய்யணும். 3 விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுங்க. பக்தர் நீங்கெல்லாம் இந்த 3 விஷயம் செய்யணுமா? அப்பதான் நீங்கெல்லாம் பக்தியில முன்னேறலாம். ஒன்னாவது நீங்க பற்றுலாம் வாழணும். 2வது ஆன்மீக ஞானத்தை வளர்க்கணும். 3வது பக்தி தொண்டு செய்யணுமா? யாரு இந்த 3 விஷயத்த செய்யறாங்களோ அவங்க கூடிய சீக்கிரத்துல பக்தியில முன்னேறலாம் அப்படின்னு கபிலமுனியை சொல்றோம். கபிலமுனி யாரு? கிருஷ்ணன் அவரே சொல்றோம். சோ அதனால தயவு செஞ்சு பக்தர்கள் நீங்க இது 3 விஷயத்த நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க கடைப்பிடிக்கணும். சரி, அடுத்த கேள்வி. வாட் இஸ் த பிரைம் பர்பஸ் சங்கியோகோட வசந்த நோக்கம் என்ன? இதுக்கு இந்த பிரபுபாட் சொல்றார். ஒரு பொருள் உரையில பிரபுபாட் சொல்றார். சங்கியா யோகோட வசந்த நோக்கம் என்னது? இதை நீங்க பிரபுபாட் படிச்சுக்கலாம் இருக்கு. ஓகே, ஆங்கிலத்துல பிரபுபாட் சொல்றா டு டிட்டாச் ஃப்ரம் மெட்டீரியல் கண்டாமினேஷன் அப்படின்றார். அப்படின்னா இந்த பௌதிக அழுக்குல இருந்து பற்றுலாம் வாழ்றது தப்பிச்சு வருது. ஓகே, பிரபு ஆங்கிலத்துல சொல்றா டு டிட்டாச் ஃப்ரம் மெட்டீரியல் கண்டாமினேஷன். ஓகே, இந்த அழுக்கு அழுக்கு என்ன அழுக்கு? நான் தான் இந்த உடல் என்னோட, அது என்னோட அப்படின்னு பாடு. இதான் அழுக்கு. ஓகே, மெட்டீரியல் கண்டாமினேஷன் பிரபு சொல்றார். இது விலகி நம்ம வாழ்றது. இதுதான் சங்கியோட வசந்த நோக்கம். ஓகே, அடுத்த கேள்வி. How Prakriti method nature able to give birth to living? இந்த பௌதிக உலகம் இப்படி ஜீவாத்மா உருவாக்குது. இந்த பிரகிருதி எப்படி உருவாக்குது ஜீவாத்மா? இப்படி நம்மளா பிறக்கிறோம் இந்த பிரகிருத்தில. ஹரே கிருஷ்ணா பிரபு. ட்ரை பண்றேன் பிரபு. சொல்லுங்க. கிருஷ்ணர் சுப்ரீம் ஃபாதர் and the material nature is the mother. So just like how ordinary அவர்கிட்ட இருந்த அந்த உயிர் இந்த மெட்டீரியல் நேச்சர்ல இன்ஜெக்ட் பண்றதுனால நம்ம எல்லாம் லிவிங் என்டிட்டிஸ் பிறக்கிறோம். Similar. You're right. பிரகிருதி நம்ம தாய்,
பிரகிருத் சாந்தி பண்ண மாதாஜி கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. சாந்தி பண்ண மாதாஜி கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. இந்த பிரகிருதி இந்த தாய் உண்மை, பகவான் இந்த தந்தை. ஓகே, சோ எப்படி பகவான் வந்து அவர் பார்வை மூலியமா இந்த ஜீவாத்மா சக்தி கொடுக்கிறார். அதனால்தான் பிரகிருதியை நம்மளாம் பிறக்க முடியும். ஓகே, அடுத்த கேள்வி, how the universe can half fill up with water. இந்த பௌதிக இந்த பிரம்மண்டா நம்ம யூனிவர்ஸ் வந்து பாதி தண்ணியா இருக்கும், அது மேலதான் பண்ண லோகங்கள் இருக்கு. சோ எப்படி இந்த தண்ணி வந்துச்சு? எப்படி தண்ணி வந்துச்சு? யாருக்கும் தெரியுமா? எப்படி இந்த பிரம்மாண்ட யூனிவர்ஸ் தண்ணி வந்துச்சு? எனக்கு தெரியுமா? தண்ணி எப்படி வந்துச்சுன்னா, கர்ப்பரே கச விஷ்ணு இந்த யூனிவர்ஸ் வந்துட்டோம்னா அவர் உடல்ல இருந்து வேர்வு வரும், வேர்வு தண்ணி. அந்த வேர்வு தண்ணி தான் இந்த யூனிவர்ஸ ஃபிலாமன். ஓகே, அந்த பிரம்மாண்ட யூனிவர்ஸ் பாதி தண்ணியா இருக்கும். இங்க இருந்து வந்துச்சு கர்ப்பரே கச விஷ்ணுவோட வேர்வு. ஓகே, how many years the universe will be empty before Garbhodakasa Vishnu enters into it? So இந்த பிரம்மாண்ட யூனிவர்ஸ் படிச்சிட்டோன்னா ரொம்ப வருஷம் கோசமா இருக்கும், ஒன்றும் நடக்காம. சில வருஷம் சென்று தான் கர்ப்பரேகச விஷ்ணு கூறுவாரு. ஸோ இத்தனை வருஷம் வந்து இந்த யூனிவர்ஸ் கோசமா இருக்கும். 1000. ஓகே, 1000 வருஷம் தேவருக்கு வருஷம், 1000 தேவர வருஷம் இந்த பிரம்மாண்ட யூனிவர்ஸ் கோசமா இருக்கும். 1000 வருஷம் சென்று தான் கர்ப்பரேகச விஷ்ணு. ஓகே, சரி, ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு வந்து நம்ம 2வது பகுதி 77வது அத்தியாயம். சோ இந்த தலைப்பு என்னன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் மெத்தட் நேச்சர். இந்த பௌத்திக உலகத்தை கொஞ்சம் ஆழமா கபிலமுனி பேசுவார். சோ இன்னைக்கு 11வது ஸ்லோகத்துல இருந்து 20வது ஸ்லோகம் வரைக்கும் பார்க்குவோம். ஓகே, சரி, படிங்க யாராச்சும். நம்ம 11th ஸ்லோகம் நம்ம 11 படிக்க. Krishna Prabhu. படிங்க. Okay. 327. A liberated soul realizes the absolute personality of Godhead, who is transcendental and who is manifest as a reflection even in the false ego. He is the support of the material cause and he enters into everything. He is absolute, one without a second, and he is the eyes of the illusory energy. Purport Vachira Prabhu. படிங்க மாதாஜி. Okay, purport. A pure devotee can see the presence of the Supreme Personality of Godhead in everything, materially manifested. He is present there only as a reflection, but a pure devotee can realize that in the darkness of material illusion, the only light is the Supreme Lord, who is its support. It is confirmed in Bhagavad Gita that the background of the material manifestation is Lord Krishna, and as confirmed in the Brahma Samhita, Krishna is the cause of all causes. In the Brahma Samhita, it is stated that the Supreme Lord, by his partial or plenary expansion, is present not only within this universe and each and every universe, but in every atom, although he is one without a second. The word Advayam, without a second, which is used in these words, indicates that although the Supreme Personality of Godhead is represented in everything, including the atoms, he is not divided. His presence in everything is explained in the next verse. Thank you, Prabhu. Hare Krishna. நன்றி மாதாஜி. Hare Krishna, Prabhu. ஸ்லோகத்தை தமிழ்ல படிக்கிறீங்களா? தமிழ்ல பாகம் வச்சிருக்கீங்களா யாராச்சும்?
இந்த ஸ்லோகம் தமிழ்ல படிக்கிறேன். Anybody have Bhagavatam in Tamil? இல்லையா? இருக்க யாராச்சுக்கோ இல்லையா? சோ ஜீவமத்தை இருந்தா படிச்சிருப்பான். அவங்க இன்னைக்கு வரல, என்ன உடம்பு சரியா. சோ எனிவே இந்த முக்கியமான இந்த ஸ்லோகம் பாருங்க. இந்த ஸ்லோகத்துல இருந்து கபில முனி சொல்றான். யாரு சொல்றான்னா தூய பக்தர் மகாபாகவத். மகாபாகவத் வந்து அவங்க வந்து கிருஷ்ணா வந்து எல்லா இடத்துலயும் பார்ப்பாங்க. ஓகே, அவங்க பார்க்கறது எல்லாம் கிருஷ்ணா தெரியும். ஏன்னா இந்த பௌத்திக உலகமே கிருஷ்ணாவோட சக்தி. அதனால அவங்களுக்கு இது கிருஷ்ணாவை பார்ப்பாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாம அவங்க வந்து அகங்காரத்தினால தம் கூடத்துல பார்த்தா கூட கிருஷ்ணா பார்ப்பாங்க. ஓகே, இதான் தூய பக்தர். இதான் கபில முனி சொல்றா. அவங்களுக்கு தெரியுமா இந்த பௌதிக உலகமே யார் தாங்கி கொண்டிருக்கா? கிருஷ்ணர். எல்லாம் கிருஷ்ணாவோட சக்தி அவங்களுக்கு தெரியுமா. சோ அதனால இது இந்த மகாபாகவத் தூய பக்தர் இந்த மாதிரி பார்ப்போம். சில பாப்பாடு கூட ஒரு வாட்டி சொன்னா, ஒருத்தர் கேட்டார், ஒரு வெள்ளைக்காரரு புறப்பாட கேட்டார், புறப்பாட் நீங்க வந்து கடவுள் வந்து எல்லா இடத்துலயும் பார்ப்பீங்களான்னு. புறப்பாடு சொன்ன, ஆமா எல்லா இடத்துலயும் நான் கிருஷ்ணா பார்ப்பேன் அப்படின்னு புறப்பாடு. இதான் தூய பக்தர், இதான் மகாபகவத். இதைத்தான் கபில முனி சொல்றேன். இந்த போப்பார்ல இருந்து அழகா சொல்லப்பட்டிருக்கு. இந்த போப்பார்ல இருந்து சொல்லப்பட்டிருக்கு கிருஷ்ணா வந்து பிரம்ம சம்ஹிதாலயும் அதான் சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் தென் பகவத்கீதையில அதான் சொல்லப்பட்டிருக்கு. பகவத்கீதையில கிருஷ்ண பகவான் சொல்றான், மத்த பரந்தர நான் கிஞ்சி அசை தரஞ்சயா. கிருஷ்ணன் சொல்றான், நான் எல்லாமும் இந்த பௌத்திக உலகத்துல தாங்கி கொண்டிருக்கேன். நான் தாங்கி கொண்டிருக்கேன். இப்படி முத்து ஒரு நரம்பு வந்து முத்துங்கள்லாம் தாங்கி கொண்டிருக்கோ அதே போல நான் எல்லாம் தாங்கி கொண்டிருக்கேன் அப்படின்னு பகவத்கீதையில பகவான் சொல்ற. அது மட்டும் இல்லாம பிரம்ம சம்ஹிதால பிரம்ம தேவியர் சொல்றார், ஈஸ்வர பரம கிருஷ்ணா சச்சின் ஆனந்த விக்கிரகம். கிருஷ்ணா நீங்க இந்த பரம ஈஸ்வரன் அப்படின்னு பிரம்ம தேவரையே வர்ணிக்க. சரி, இதைத்தான் பர்பட்ல அழகா சொல்றேன். இந்த பௌத்திக உலகத்துல எல்லாம் கிருஷ்ண பகவான் தாங்கி கொண்டிருக்கார். அவர் சக்தி மூலியமா தூய பக்தர் இருந்து இதான் பார்ப்பாங்க. கிருஷ்ணாவை எல்லாத்துலயும் கிருஷ்ணன் பார்ப்பாங்க. ஏன்னா எல்லாம் கிருஷ்ணாவோட சக்தி. இது தூய பக்தர். ஓகே, சரி, அடுத்த ஸ்லோகம் படிக்கிறேன். 12வது ஸ்லோகம் யாராச்சும் படிக்க? Hari Prabhu. படிங்க பிரபு. Understanding material nature. The presence of the Supreme Lord can be realized just as the sun is realized first as a reflection on water and again as a second reflection on the wall of a room, although the sun itself is situated in the sky. The example given here is perfect. The sun is situated in the sky, far away from the surface of the earth, but its reflection can be seen in a pot of water in the corner of a room. The room is dark and the sun is far away in the sky, but the sun's reflection on the water illuminates this darkness of the room. A pure devotee can realize the presence of the Supreme Personality of Godhead in everything by the reflection of his energy. In the Vishnu Purana, it is stated that as the presence of fire is understood by heat and light, so the Supreme Personality of Godhead, although one without a second, is perceived everywhere by the diffusion of its different energies. It is confirmed in the Iso Upanishad that the presence of the Lord is perceived everywhere by the liberated soul. Just as the sunshine and the reflection can be perceived everywhere, although the sign is situated far away from the surface of the gates, from the globe. Thank you, Prabhu. Thank you very much. So இந்த ஸ்லோகத்துல பாருங்க, கபில முனி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார், உதாரணம் கொடுக்கிறார். இப்படி சூரியத்தை வச்சு அவர் உதாரணம் கொடுக்கிறார். Sun is situated millions of kilometers away from earth. பூமியில இருந்து இத்தனை
மில்லியன் கிலோமீட்டர் சூரியன் இருக்கு. ஆனா ஒரு தண்ணி வச்சுக்கலாம், ஒரு குடத்துல தண்ணி வச்சுக்கலாம், அந்த தண்ணியில ரிஃப்ளெக்ஷன், அந்த சூரியத்தோட ரிஃப்ளெக்ஷன் நீங்க பார்க்கலாம். அப்புறம் வந்து அந்த தண்ணி ரிஃப்ளெக்ஷன்ல இருந்து செவுருல அப்படி அடிக்குமா அந்த சூரியன். இதுதான் கபில முனி சொல்றான். சோ பகவான் சொல்றார் பொருளுரையில பிரபு அழக விளக்குறான். பிரபு என்ன அர்த்தம் சொல்றாருன்னா, சூரியன் வந்து இவ்வளவு இருந்தா கூட, ஆனா நம்ம வந்து ரிஃப்ளெக்ஷன் வந்து தண்ணியில பார்க்கலாம், நம்ம வந்து வால்ல பார்க்கலாம். அதே போலத்தான் தூய பக்தர் வந்து பகவான் வந்து எல்லா இடத்துலயும் பார்ப்பாங்க. கண்ணுக்கு வந்து கிருஷ்ணா வந்து, ஆனா அவங்க வந்து எனர்ஜி மூலியமா அவருடைய சக்தி மூலம் கிருஷ்ணனை பார்ப்பாங்க. ஏன்னா கிருஷ்ணனோட சக்தியும் கிருஷ்ணனும் வித்தியாசம் இல்லை. அதனால அவங்க சக்தியை கிருஷ்ண சக்தி பார்க்கும் போது அவங்க வந்து கிருஷ்ணா பார்க்கிறாங்க. இது வித்தியாசம் இல்லை. இதான் புறப்பட்டு சொல்றார். இதான் தூய பக்தர். சோ இதைத்தான் நம்ம முயற்சி பண்றோம். நம்ம வந்து கிருஷ்ணாவை எல்லா இடத்துலயும் பாக்குறது நம்ம முயற்சி பண்றோம். ஓகே, ஆனா கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம் நிலை வர்றதுக்கு. ஆனா கபில முனி சொல்றார் தூய பக்தர் முடியுமா? தூய பக்தர் தான் அவங்க வந்து கிருஷ்ணாவை எல்லா இடத்துலயும் பார்ப்போம் அப்படின்னு கபில முனி சொல்றோம். ஓகே, 13வது ஸ்லோகம் படிக்க யாராச்சும்? Hare Krishna Prabhu, I'll read. The படிங்க. self-realized soul is thus reflected first in the threefold ego, and then in the body, senses, and mind. But the conditioned soul thinks, I am this body. But the liberated soul thinks, I'm not this body, I am spirit soul. This I am is called ego, or identification of the self. I am this body, or everything in relation to the body is mine, is called false ego. But when one is self-realized and thinks that he is an eternal servitor of the Supreme Lord, that identification is real ego. One conception is in the darkness of the threefold qualities of material nature, goodness, passion, and ignorance. And the other is in the pure state of goodness called Suddha Sattva or Vasudeva. When we say that we give up our ego, this means that we give up our false ego, but real ego is always present. When one is reflected through the material contamination of the body and mind in false identification, he is in the conditional state. But when he is reflected in the pure stage, he is called liberated. The identification of oneself with one's material possessions in the conditional stage must be purified, and one must identify himself in relationship with the Supreme Lord. Thank you, Prabhu. Hare Krishna. தேங்க்யூ மாதாஜி. ஓகே, போப்பாட் பாருங்க, வெரி பியூட்டிஃபுல் போப்பாட். பிரபுபாட் எழுதின போப்பாட் இது ரொம்ப நீங்க படிச்சுக்கலாம், ரொம்ப விஷயம் இதுல புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் பேசிக் விஷயம் பிரபு அழகா எழுதியிருக்கார். ஓகே, தயவுசெய்து நீங்க நேரம் வந்தா இந்த போப்பாட்டை திரும்பி படிக்க. இந்த போப்பாட்ல இந்த பிரபுபாட் வந்து கத்துன்ற ஆத்மாவும் முக்தி ஆத்மாவும் வித்தியாசம் சொல்றார். கத்துன்ற ஆத்மா தான் நம்மலாம் மாட்டிக்கொண்டிருக்கோம். ஓகே, இந்த பௌதிக உலகத்துல மாட்டிக்கொண்டிருக்கும். கண்டிஷன் சோல் என் முக்தி ஆத்மா லிபரேட்டட் சோல், இதான் வித்தியாசம். கத்துன்ற ஆத்மா கண்டிஷன் சோல் நம்ம என்ன நினைப்போம், நான் தான் இந்த உடல். ஆனா லிபரேட்டட் சோல் முக்தி ஆத்மா அவங்க என்ன நினைப்பாங்க, நான் இல்லை, நான் இந்த உடல் இல்லை, நான் ஆத்மா அப்படின்னு நினைப்பேன். இதான் வித்தியாசம். ஏன் நான் இந்த உடல் நினைச்சு கொண்டு இருக்கோம்னா, நம்மளாம் இந்த ஃபால்ஸ் ஈகோ, இந்த தப்பான அகங்காரத்துல வாழ்ந்து கொண்டிருக்கோம். உண்மையான ஈகோ என்னது, நான் ஸ்பிரிட். சோ இதுதான் உண்மையான ஈகோ. தப்பான ஈகோ என்னது, நான் ஆத்மா இல்ல, நான் உடல் அப்படின்னு. ஓகே, இதான் ப்ராப்பர் சொல்லி கொண்டிருக்காரு. சோ நம்மலாம் பக்தி கடைப்பிடிக்கிறோம்.
கிருஷ்ண பக்தி கடைபிடிக்கிறோம். இதுக்கு நம்ம கடைபிடிக்கிறோம், நம்ம இந்த கண்டிஷன் வாழ்க்கையில இருந்து வெளியே வந்து லிபரேட்டட் நிலைக்கு வரணும். நான் இந்த உடல் இதுல இருந்து நம்ம விலகி, நான் இந்த உடல் இல்லை, நான் ஒரு ஆத்மா, இந்த நிலைக்கு நம்ம வரணும். இதுதான் கிருஷ்ணா கான்சியஸ், கிருஷ்ண பக்தி. ஓகே, சோ சொன்ன மாதிரி நீங்க தயவு செஞ்சு இந்த போப்பாட்டா நீங்க படிக்க. ஓகே, சரி, 14வது ஸ்லோகம் படிங்க யாராச்சும். பிரேமா மாதாஜி, ஆயுஷா. ஹரே கிருஷ்ணா பிரபு, பட் பிளரா இருக்கு பிரபு எனக்கு. ஓகே, சத்குரு பிரபு, Sorry. you can read. And Prabhu. Yeah, what she says true, Prabhu. The screen keep going Oh. blur. Stop and blur. ஆமாவா? Now it's okay. Now it's okay. படிங்க. Understanding material nature. Although a devote, okay, it come blur again. Yeah. Now, Prabhu, Anybody can can you read? read? I'll read, Anybody? Prabhu. I'll Please read. Okay. Although a devotee appears to be merged in the 5 material elements, the objects of material enjoyment, the material senses, and the material mind and intelligence, he is understood to be awake and to be freed from the false ego. But the explanation by Rupa Goswami in Bhakti Rasamrita Sindhu of how a person can be liberated even in this body is more elaborately explained in this verse. The living entity who has become Satyadrik, who realizes his position in relationship with the Supreme Personality of Godhead, may remain apparently merged in the 5 elements of matter, the 5 material sense objects, the 10 senses, and the mind and intelligence. But still, he is considered to be awake and to be freed from the reaction of false ego. Here the word Lina is very significant. The Mayavadi philosophers recommend merging in the impersonal effulgence of Brahman. That is their ultimate goal or destination. That merging is also mentioned here, but in spite of merging, one can keep his individuality. The example given by Jiva Goswami is that a green bird that enters a green tree appears to merge in the color of greenness, but actually the bird does not lose its individuality. Similarly, a living entity merged either in the material nature, material. அவ்வளவுதான் பிரபு. I cannot. Okay, thank you. So இந்த ஸ்லோகம் பாருங்க, இந்த ஸ்லோகம் வந்து கபில முனினா சொல்றான்னா, நம்ம எல்லாம் உயிரா இருக்கும் போது ஆனா சில பேர் வந்து கண்டிஷன் சொல், சில பேர் வந்து ரொம்ப பற்றோடு இந்த பௌத்திக உலகத்தை வாழ்வாங்க. ஓகே, நான் தான் இந்த உடல், நான் ஆத்மா இல்ல அப்படின்னு தப்பான ஈக்குவல வாழ்வாங்க. ஆனா கபில முனி சொல்றார், அப்படி வாழ்ந்தா கூட உண்மையிலே நம்ம வந்து அகங்காரத்துல இல்லையா, நம்ம வந்து உண்மையிலேயே நம்ம வந்து முழிச்சுக்கிட்டு இருக்கோம், நம்மளுக்கு நல்லது காட்ட தெரியும், நம்ம வந்து உண்மையில அகங்காரத்துல இல்லை அப்படின்ற சொல்லும் பாருங்க. சோ அதனால நீங்க பாருங்க, அதனால நம்ம வந்து இந்த கிருஷ்ண பக்தி வந்து நம்ம யாருக்கூட நம்ம கொடுக்க முடியும், யாருக்கோ கூட நம்ம பிரச்சாரம் பண்ண முடியும். ஓ இவருக்கு முடியாது, இவர் ரொம்ப மெத்தட்ல வாழ்ந்து கொண்டிருக்கார், அதனால இவருக்கு இந்த கிருஷ்ண பக்தி இவர் எடுக்க முடியாது அப்படின்னு நம்ம வந்து தப்பான கணக்கு போட முடியாது. கபில முனி சொல்றார், யார் ஒருத்தர் வாழ்றாங்களோ, உயிரா இருக்காங்களோ, அவங்களுக்கு வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம், அவங்களுக்கு வந்து இந்த அகங்காரம் வந்து பாதிக்கல அப்படின்னு கபில முனி சொல்றார். ஓகே, சோ அதனால தயவு செஞ்சு பக்தர் எல்லாம் வந்து நம்ம பிரச்சாரம் பண்ணும் போது நம்ம இவர் வந்து பக்தி எடுக்க முடியாது அப்படின்னு நம்ம வந்து தப்பான கணக்கு போட முடியாது. நம்மளோட கடமை வந்து எல்லாருக்கும் நம்ம இந்த கிருஷ்ண பக்தி நம்ம கொடுக்கணும். எடுக்கிறாரோ இல்லையோ அவரும் கிருஷ்ணாவும் அவரோட கர்மாப்படி. ஏன்னா கபில முனி சொல்ற, இஸ் அண்டர்ஸ்டுட் டு பி அவேக் and to be freed from a false ego-ன்றார்.
அவங்க வந்து பார்க்கும்போது தான் அவங்கெல்லாம் பௌத்திகளை வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. ஆனா உண்மையிலே அவங்க வந்து இந்த ஃபாலஜிக்கு இல்லையா அவங்க வந்து முழிச்சு கொண்டிருக்காங்க அப்படின்னு கம்பேர் பண்ணி சொல்றான். ஓகே, ஸோ இந்த பர்போர்ட்லயே ப்ராப்போ அழகா சொல்றான். ஓகே, நான் உங்களுக்கு வந்து இந்த கேள்வி கேட்கிறேன். இந்த 5 மெட்டீரியல் எலிமெண்ட் அது என்னது? இந்த 5 பௌதிக பொருள் இருக்கு சொல்றாரு ப்ராப்போ, என்னது? Hare Krishna Prabhu, earth, water, fire, air, ether. எஸ், ஓகே, இதான் 5 கிராஸ் எனர்ஜி ப்ராப்பான் இந்த பர்பிள்ல சொல்றோம். ப்ராப்பான் வந்து அழகா சொல்ற திருப்பி இந்த மாயா பாத்தீங்களாம் இந்த வைஷ்ணவோட தத்துவம் வித்தியாசம். மாயாவடி தத்துவம் என்னது? நம்ம எல்லாம் கடைசியில போய் பிரம்ம ஜோதி கூட ஐக்கியமாவோம். அதுதான் மாயாவதியோட தத்துவம். ஆனா வைஷ்ணவ தத்துவம் அப்படி இல்லை. நம்ம தான் வைகுந்தம் போனா கூட முக்தி அடைஞ்சா கூட நம்ம வந்து இண்டிவிஜுவல் சோல்ல தான் இருப்போம். நம்ம கிருஷ்ணா கூட ஐக்கியம் ஆக முடியாது. இதுதான் வைஷ்ணவோட தத்துவம். ஸோ பிரபுபாட் வந்து திருப்பி ரூப கோஸ்வாமி வந்து ஒரு உதாரணம் கொடுத்தார். என்ன உதாரணம் கொடுத்தாருன்னா, அவர் சொன்ன ஒரு பச்சை கிளி காட்டுல மரத்துல பச்சை மரத்துல போய் உள்ளர உட்காரும் போது அந்த பச்சை கிளி வந்து அந்த மரத்தை கூட ஐக்கியமாகல. நம்ம சொல்ல முடியாது, ஓ அந்த பச்சை கிளி வந்து மரத்தை கூட ஐக்கியமாயிருச்சு அப்படி சொல்ல முடியாது. அந்த பச்சை கிளி வந்து அந்த பச்சை மரத்துக்குள்ளர கலையில உட்காந்துட்டு இருக்கு. கண்ணுக்கு தெரியல, ஆனா கலையில உட்காந்துக்கிட்டு இருக்கு. அது தனியா உட்காந்துட்டு இருக்கு. நம்ம சொல்ல முடியாது, ஓ இப்ப அந்த கிளி கண்ணுக்கு தெரியாததுனால அதனால இந்த பச்சை கிளி இந்த பச்சை மரத்தை கூட ஐக்கியமாயிருச்சு அப்படி நம்ம சொல்ல முடியாது. இதான் மாயவடியோட தவறான தத்துவம். ஓ பிரம்மஜோதி கூட ஐக்கியமாயிருச்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பிரம்மஜோதி போய் அடைஞ்சா கூட அங்க போய் தனியா ஒரு ஆத்மா தான் உட்காந்துட்டு போமா. ஜோதி கூட ஐக்கியம் ஆகுறோம்ல, இந்த மாயாவடிங்கெல்லாம் அவங்க ஐக்கியம் ஆகுனா கூட அங்க போய் அந்த வெளிச்சத்தை ஜோதியில ஒரு ஆத்மா தான் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, இதான் ப்ராப்பா அழகா சொல்றோம். ஓகே, பஞ்சாப ஸ்லோகம் படிக்க யாராச்சும்? பிரேமா மாதாஜி, சத்குரு பிரேமா மாதாஜி படிக்க. பிரேமா மாதாஜி. The living entity can vividly feel his existence as the Sir, but because of the disappearance of the ego during the state of deep sleep, he falsely takes himself to be lost, like a man who has lost his fortune and feels his breath, thinking himself to be lost. ஹரே Only கிருஷ்ண in பட்டணம்ல ignorance, யாரோ சத்தம் போடுறாங்க, கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. ஓகே, நன்றி. பிரேமா மாத்தி படிக்க. only in ignorance does a living entity think that he is lost. If by attainment of knowledge he comes to the real position of his eternal existence, he knows that he is not lost. An appropriate example is mentioned here in Mastavita Ivaturaha. A person who has lost a great sum of money may think that he is lost, but actually he is not lost. Only his money is lost. But due to his absorption in the memory of identification with the money, he thinks that he is lost. Similarly, when we falsely identify with matter as our field of activities, we think that we are lost, although actually we are not. As soon as a person is awakened to the pure knowledge of understanding that he is an eternal servitor of the Lord, his own real position is revived. A living entity can never be lost. When one forgets his identity in deep sleep, he becomes absorbed in dreams, and he may think himself a different person or may think himself lost, but actually his identity is intact. This concept of being lost is due to false ego, and it continues as long as one is not awakened to the sense of his existence as an eternal servitor of the Lord. The Mayavadi philosopher's concept of being one with the Supreme Lord is another symptom of being lost in false ego. One may falsely claim that he is the Supreme Lord, but actually he is not. This is the last snare of Maya's influence upon the living entity, to think oneself equal. Hare Krishna Prabhu. தேங்க்யூ மாதாஜி.
ஸோ இந்த ப்ரோபாட்ல பாருங்க, ப்ரோபாட் திருப்பி சொல்றார். ப்ரோபாட் முக்கியமான விஷயம் தான் சொல்றாரு. நான் யார் ஒருத்தர், நான் தான் இந்த உடல், நான் தான் இந்த உடல் நினைச்சு கொண்டிருக்காங்களோ. ப்ரோபாட் வந்து உதாரணம் கொடுக்குறார். ஒருத்தன் வந்து பணம் தொலைச்சிட்டான். பணத்தை தொலைச்சிட்டோன்னா, ஐயோ நான் எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன், எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன் அப்படின்னு அவன் அழுதுகிட்டு இருக்கான். ஆனா உண்மையிலேயே அவன் எல்லாம் தொலைக்கிறான். அவன் பணத்தை மட்டும் தான் தொலைச்சான். ஏன் அப்படி நினைக்கிறான்? நான் தான் இந்த உடல், இதே பணம், அதனால அவன் வந்து எல்லாம் தொலைச்சிட்டான், எல்லாம் தொலைச்சிட்டான் அப்படின்னு நினைக்கிறான். ஏன்னா இந்த பற்றுனால. ஓகே, இதா புறப்பாடு சொல்றா. ரெண்டாவது புறப்பாடு திருப்பி இந்த கனவு தூங்கும் போது கனவு கண்டோம். கனவு கண்டும் போது, கனவுல இருந்து நான் ஒரு மன்னரா இருக்கேன், ஒரு ஐஸ்வர்யன் அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே நம்ம மன்னர் இல்ல. நம்ம தூங்குறோம், கனவு கண்டோம். ஆனா அந்த கனவுல இருந்து நான் உண்மையிலேயே மன்னர் அப்படின்னு நினைச்சு கொண்டு வாழ்றோம். ஸோ இதே மாதிரிதான் நம்மளாம் இந்த பௌத்திக உலகத்தை வாழும் போது இந்த அகங்காரத்தினால, நான் தான் இந்த உடல், நான் ஒரு இன்ஜினியர், நான் ஒரு லாயர், நான் ஒரு டாக்டர், நான் இந்தியன், நான் மலேசியன், தப்பா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஏன்னா இந்த அகங்காரம். என் ப்ரோப்பா கடைசியா வந்து என்ன சொல்றா, இந்த திருப்பி இந்த மாயாவடியும் வைஷ்ணவ தாத்தை வச்சு சொல்றா. மாயாவடி என்ன நினைப்பாங்க, நான் இறைவனு கூட பிரம்மஜோதி கூட ஐக்கியமாயிட்டேன். இதனால இந்த ஃபால்ஸ் ஈகோ அகங்காரத்தினால அவங்க அப்படி எண்ணி கொண்டிருக்காங்க. ப்ரோப்பா தான் சொல்றா, மாயாவோட கடைசி திட்டம் என்னது, நீ தான் கடவுள் நினைக்க வைக்கும். நான் தான் கடவுளு, நான் கடவுளா ஆயிட்டேன், இதான் லாஸ்ட் மாயா, இதான் கடைசி மாயாவனைய நினைக்க வைக்கும், நான் தான் கடவுள். ஸோ இதான் தப்பான தத்துவம். இதை வைஷ்ணவம் இதை ஏற்றுக்க மாட்டாங்க. வைஷ்ணவம் என்ன சொல்லுவாங்க, ஜீவியரா ஸ்வரூபாய் கிருஷ்ணரான் நித்யதா. நான் வந்து இப்பயுமோ நான் கிருஷ்ணாவோட சேவகர், நான் கிருஷ்ணன் ஆக மாட்டேன். இதான் வைஷ்ணவோட தத்துவம். இதுதான் ப்ராப்பா எழுதுறாரு. ஓகே, சரி, 16வது ஸ்லோகம் படிக்க ஆரம்பிச்சோம். Hare Krishna Prabhu, I'll read. படிங்க. When by mature understanding one can realize his individuality, then the situation he accepts under the false ego becomes manifest to him. But the Mayavadi philosophers' position is that at the ultimate issue, the individual is lost. Everything becomes one, and there is no distinction between the knower, the knowable, and knowledge. But by minute analysis, we can see that this is not correct. Individuality is never lost, even when one thinks that the three different principles, namely the knower, the knowable, and knowledge, are amalgamated or merged into one. The very concept that the three merge into one is another form of knowledge. And since the perceiver of the knowledge still exists, how can one say that the knower, knowledge, and knowable have become one? The individual soul who is perceiving this knowledge still remains an individual, both in material existence and in spiritual existence. The individuality continues. The only difference is in quality of the identity. In the material identity, the false ego acts, and because of false identification, one takes things to be different from what they actually are. That is the basic principle of conditioned life. Similarly, when the false ego is purified, one takes everything in the right perspective. That is a state of liberation. Thank you, Prabhu. Hare Krishna. ஸோ நீங்க பாருங்க, இந்த ஸ்லோகம் பாருங்க. இந்த ஸ்லோகத்தை வந்து ரொம்ப ஆழமான அர்த்தம் கப்பல மணி பேசுறார். அவர் என்ன சொல்றாருன்னா, யார் வந்து பக்தி வாழ்க்கையில ஆன்மீகம் ஞானத்துல முன்னேறாங்களோ, ஓகே,
சோ மகாத்மா தூய பக்தர் அவங்க வந்து அப்படி ஒரு காலத்துல அவங்க வந்து தப்பா வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஓகே, அவங்க தப்பு செய்யறாங்க அவங்க வாழ்க்கையில. ஏன் ஒரு அகங்காரத்தினால, தமகுணத்தினால அவங்க சில தப்பான காரியங்கள் செய்யறாங்க. உடனே அவங்களுக்கு தெரியுமா நான் தப்பு செஞ்சுட்டேன், அவங்க தெரியுமா. தூய பக்தர் பார்த்தீங்களா அங்க சொல்றார். தூய பக்தர் ஆன்மீகத்துல முன்னேறுவங்க அவங்க வந்து தப்பு செஞ்சா கூட அவங்களுக்கு தெரியும், உடனே தெரியுமா நான் தப்பு செய்யறேன். ஆனால் கண்டிஷன்ஸ் சாதாரண ஜீவாத்மா தப்பு செஞ்சா கூட அவங்களுக்கு தெரியாதான். ஏன்னா அவங்களோட சிந்தனை அகங்காரம் அப்படி மறைச்சிச்சான், அவங்களுக்கு தெரியாதான் நான் தப்பு செய்யறேன், தப்பான வாழ்க்கைய வாழ்ற அவங்களுக்கு தெரியாதான். ஆனா தூய பக்தி தெரியுமா, ஒரு சூழ்நிலை தப்பு செஞ்சா அவங்களுக்கு கண்டிப்பா உடனே தெரியுமா, ஓ நான் தப்பு செஞ்சுட்டேன். இதான் கபில முனி சொல்றது சொல்றார். ஓகே, அது பிரபா என்ன சொல்றா, திருப்பி பிரபா இந்த மாவடியும் வைஷ்ணவ தத்துவ வித்தியாசம் சொல்றா. அண்ட் தென் பிரபா வந்து சொல்றா, நம்ம வந்து தமகோணத்துல வாழும் போது நான் தான் இந்த உடல்னு வாழ்றோம். ஆனா சுத சத்துவ நிலையில வாழும் போது நான் தான் இந்த ஆத்மா, நான் உடல் இல்லை, அது நம்மளுக்கு தெரியும். சோ கிருஷ்ண பக்தி இந்த இப்படி நம்மளோட உணர்வை நம்ம பியூரிஃபை பண்ணணும், நம்மளோட உணர்வை சிந்தனையை நம்ம தூய்மையாக்கணும். அந்த தூய்மையாக்குற ப்ராசஸ் தான் கிருஷ்ண பக்தி ப்ராசஸ். இந்த மூலியமா கிருஷ்ண பக்தி மூலியமா நம்ம சிந்தனை, நம்ம உணர்வு, நம்ம மனமெல்லாம் நம்ம தூய்மையாக்கு ஆக்கி, அப்பதான் நம்ம வந்து நான் வந்து ஒரு சேவகன், கிருஷ்ணா யாரு, நான் யாரு, கிருஷ்ணா அடையிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். நம்மளோட மனம், உணர்வு, சிந்தனை ஆக்குனாதான். அது வரைக்கும் நம்ம தப்பா இந்த பௌத்திக உலகத்துல வாழ்ந்துக்கிட்டோம். இதுதான் பிரபா அழகா சொல்றா இந்த கோப்பாட்டம். ஓகே, சரி 17வது ஸ்லோகம் படிங்க யாராச்சும். சத்குரு பிரபு, you can read. Yes, Prabhu. Understanding of material nature. Sri Devaruti inquired, my dear Brahmana, does material nature ever give release to the spirit soul? Since one is affected to the other eternally, how is this separation possible? Proper. Devaruti, the mother of Kapila Deva, here makes her first inquiry. Although one may understand that the spirit, soul, and matter are different, the actual separation is not possible, either by philosophical speculation or by proper understanding. The spirit soul is the marginal potency of the Supreme Lord, and matter is the external potency of the Lord. The two eternal potencies have somehow or other been combined, and since it is difficult to separate one from the other, how is it possible for the individual soul to become liberated? By practical experience, one can see that when the soul is separated from the body has no real existence, and when the body is separated from the soul, one cannot perceive the existence of the soul. As long as the soul and the body are combined, we can understand that there is life. But when they are separated, there is no manifested coexistence of the body or the soul. The question asked by Devati of Kapila Deva is more or less implied by the philosophy of voidism. The voidist says that consciousness is a product of combination of a matter, and that as soon as the consciousness is gone, the material combination dissolves, and therefore there is ultimately nothing but voidness. The absence of consciousness is called nirvana in Mayavada philosophy. ஓகே ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ. ஸோ இந்த ஸ்லோகத்துல பாருங்க, இந்த ஸ்லோகத்துல இந்த தேவூத்தி இந்த கப்பலை மொழிகிட்ட கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறாங்கன்னா, இந்த ஜீவாத்மா வந்து ஊறி போய் இந்த பௌத்திக உலகத்துல தப்பான வாழ்க்கையில இந்த அகங்காரத்துல ஊறி போய் தப்பா வாழ்ந்து கொண்டிருக்கு. இப்படி இந்த ஆத்மா வந்து இந்த பௌத்திக உலகத்துல தப்பிச்சு முக்தி அடைய போகுது கேக்குறாங்க. தேவூத்தி கேக்குறாங்க, எப்படி முடியும், இது சாத்தியம் இல்லையே, ஏன்னா எல்லாம் ஊறி போய் கிடக்குறாங்க பௌதிக வாழ்க்கையில. இப்படி அவங்க வந்து தப்பிச்சு நான் ஒரு ஆத்மா அப்படி தெரிஞ்சு பக்தியில வாழ்ந்து முக்தி அடைய போறாங்க. அவங்களே கேட்கறாங்க, அவங்களே சந்தேகமா கேட்கறாங்க.
ஓகே. ஸோ இதான் பிரபுபாட் வந்து இந்த ஸ்லோகத்துல பிரபுபாட் வந்து முக்கியமா வந்து இந்த புத்தரோட தத்துவத்தை பேசுறார். புத்தர் இதான் பேசுவாங்க. புத்தர் வந்து கடவுள் இல்லை. ஓகே. ஆத்மா வந்து நிர்வாண முக்தி அடையும் போது அப்படியே மறைஞ்சிடறோம். ஒண்ணும் இல்ல மறைஞ்சிடும். இதான் நிறுவனம். இதான் புத்தரோட தத்துவம். இதான் பிரபுபாட் பேசுறாரு இங்க. ஓகே. சோ மாயாபட்டிங்களும் அவங்க வந்து என்ன பேசுறாங்க? ஓ, ஆத்மா ஐக்கியமாயிருது ஜோதி கூட, மறைஞ்சி ஐக்கியமாயிருது. புத்தர் தத்துவம் என்னது? அந்த ஆத்மா அப்படியே மறைஞ்சிடும். முக்தி நிறுவனம் அடையும் போது அதே ஐக்கியமா ஒண்ணும் இல்லாம தேவூத்தி கேக்குறாங்க, நம்மெல்லாம் கஷ்டப்பட்டு சிக்கி வாழ்றோம் இந்த பௌத்திக உலகத்துல, எப்படி முக்தி அடைகிறது அப்படின்னு அவங்க கேள்வி கேட்கிறாங்க கபில முனிட்ட. ஓகே. அடுத்த ஸ்லோகம் படிக்க. Hare Krishna Prabhu. As there is no separate existence of the earth and its aroma or of water and its taste, there cannot be any separate existence of intelligence and consciousness. The example is given here that anything material has an aroma. The flower, the earth, everything has an aroma. If the aroma is separated from the matter cannot be identified. If there is no taste to water, the water has no meaning. If there is no heat in the fire has no meaning. Similarly, when there is want of intelligence, spirit has no meaning. Hare Krishna Prabhu. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இங்க வந்து இந்த போப்பாட்லயும் பிரபு அழகா சொல்றான். இந்த வளர்த்த வளரும் போது எல்லாத்துக்கும் வாசனை இருக்கும். பூமிக்கு வாசனை இருக்குமா, செடிக்கு வாசனை இருக்கும், பூவுக்கு வாசனை, தண்ணிக்கு வாசனை இருக்குமா, நெருப்புக்கு வாசனை இருக்குமா, எல்லாம் ஒரு வாசனை இருக்கா. இந்த பொருளும் இந்த வாசமும் நான் பிரிக்க முடியாது. பிரபு அழகு சொல்றார். சோ இப்ப இந்த பூமி உதாரணமா அந்த வாசத்தை நீங்க பிரிச்சுட்டீங்களா, பூமி அடுத்தெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பிரபு சொல்றார். அதனால நெருப்பும் வாசம் இருக்கா. அந்த நெருப்புல இருந்து அந்த வாசத்தை நீ பிரிக்க முடியாது. தண்ணியும் வாசம் இருக்கா. தண்ணியில இருந்து வாசத்தை பிரிக்க முடியாது. பூமியில இருந்து வாசத்தை பிரிக்க முடியாது. ப்ரோபாடு சொல்றான். ஓகே. அதே போல ப்ரோபாட் சொல்றாரு, இந்த உடல் வந்து இன்டெலிஜென்ட். ஸோ நம்மெல்லாம் இந்த புத்தி, நம்மெல்லாம் இந்த புத்தி வேணுமா, உண்மையான புத்தி நம்மளுக்கு வேணும்னா நம்மளுக்கு தெரியணும் நான் ஒரு ஆத்மா, நான் உடல் இல்லை. இந்த தத்துவம் நம்ம இல்லைன்னா அந்த புத்திக்கு அர்த்தம் இல்லைன்றார் ப்ரோபாட். ஓகே. அந்த புத்திக்கு அர்த்தம் இல்லையா. உண்மையான புத்தினாதே நான் ஒரு ஆத்மா, நான் அந்த உடல் இல்லை. இதான் உண்மையான புத்தி. இதை பிரிச்சுட்டோமா அந்த புத்திக்கு அர்த்தம் இல்லைன்றார் ப்ரோபாட். ஓகே. சரி, 19 ஸ்லோகம் படிங்க யாராச்சும். Hare Krishna Prabhu. Hence, even though he is the passive performer of all activities, how can there be freedom for the soul as long as material nature acts on him and binds him? Although the living entity desires freedom from the contamination of matter, he is not given release. Actually, as soon as a living entity puts himself under the control of the modes of material nature, his acts are influenced by the qualities of material nature and he becomes passive. It is confirmed in Bhagavad Gita, Prakriti Kriyamanani Gunai Karmani Sarvasaha. The living entity acts according to the qualities or modes of material nature. He falsely thinks that he is acting, but unfortunately, he is passive. In other words, he has no opportunity to get out of the control of material nature because it has already conditioned him. In Bhagavad Gita, it is also stated that it is very difficult to get out of the clutches of material nature. One may try in different ways to think that everything is void in the ultimate issue, that
there is no God, and that even if the background of everything is spirit, it is impersonal. This speculation may go on, but actually, it is very difficult to get out of the clutches of material nature. Devahuti poses the question that although one may speculate in many ways, where is liberation as long as one is under the spell of material nature? The answer is also found in Bhagavad Gita 7.1. Only one who has surrendered himself unto the lotus feet of the Supreme Lord Krishna, Mam Evaye Prapadyante, can be freed from the clutches of Maya. Thank you, Prabhu. Hare Thank Krishna. you, Mataji. So, இந்த ஸ்லோகம் டேவதி திருப்பி கேட்கிறார் கபில முனி கிட்ட. என்ன கேட்கறாங்க? இதான் கேட்கறாங்க, நம்மெல்லாம் இந்த பௌதிக உலகத்துல சிக்கி எல்லாம் ஊறி போய் வாழ்ந்து கொண்டிருக்கோம், இப்படி நம்மளாம் முக்தி அடையிறது அப்படின்னு அதே கேள்வி கேட்கறாங்க கபில முனி. ஓகே, உங்கள்ட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கிறேன். ஓகே, நம்ம எல்லாம் இத்தனை ஜென்மம் எடுத்து கர்மத்தை உருவாக்கி பாவத்தை உருவாக்கி நம்ம எல்லாம் இந்த பௌத்திக உலகத்துல சிக்கி கொண்டு இருக்கோம். இதை தப்பிச்சு போறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஒரே ஒரு வழி தப்பிச்சு போறது. என்ன வழி? இந்த பௌத்திக உலகத்துல இருந்து தப்பிச்சு போறதுக்கு ஒரே வழி என்ன வழி? Devotional Chanting. service. Yeah. Devotion service. Chanting Yeah. of the Hare Krishna mantra pa, Okay, chanting is the one of the 9 processes. process, Nava Bhakti. Okay, but இங்க கடைசியில் ப்ராப்பர்ட் சொல்றா பார்த்தீங்களா, கிருஷ்ண பகவத்கீதை சொல்றார். என்ன இந்த ஸ்லோகம் ஞாபகம் இருக்கா? 7:1 ஸ்லோகம், ரொம்ப அருமையான ஸ்லோகம். யாரு ஞாபகம் இருக்கா? பட்மினி மத்தஜி ஞாபகம் இருக்கா? இந்த 7:1 மா ஏவாய பிரபயந்தி. கொஞ்ச நாளாச்சு Prabhu. Sorry, I forgotten. ஓகே, இந்த ஸ்லோகம் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். தைவி ஏச குணமாயி Maya மாயா Duratya. மாயாமிதம் மாமயவாய பிரபயந்தி மாயாமிதம் தவந்தி. இது ஸ்லோகத்துல கிருஷ்ண பகவான் சொல்றார், ரவி ஏச குணமாய். ரவி இந்த 3 குணம் இருக்குல்ல, என்னோட சக்தின்றார், தெய்வீகமான சக்தின்றார். ஓகே, இந்த பௌத்திக உலகத்துல இருந்து தப்பிச்சு போறது ரொம்ப கஷ்டம்ன்றார் கிருஷ்ணன். ஆனா கிருஷ்ணா சொல்றா, மாம ஏவாய பிரபயந்தி மாயமிதம் தரந்தி. யார் இந்த என்கிட்ட பக்தி யோகம் என்கிட்ட சரணம் செய்யறாங்களோ சுலபமா இந்த பௌத்திக உலகத்தை தப்பிச்சு வந்துடலாம் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்ற. இது ஒண்டிதான் பதில். தேவூத்திக்கு கேள்விக்கு பகவானே ஆத்மாலாம் சிக்கிக்கொண்டு வாடுறாங்க இந்த பௌத்திக உலகத்துல, இப்படி தப்பிச்சு போறது, அதோட பதில் ஒண்ணுதான், பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யணும், அவ்வளவுதான் பதில். இதான் பிரபா அழகா எழுதிருக்கா, கடைசி எழுதிருக்கு. ஸோ அதனால தயவு செஞ்சு பக்தர்கள் நீங்களாம் பொருத்தி கொள்ளணும். நம்ம வந்து இப்படி இருந்தா கூட நம்ம வந்து கவலைப்பட தேவையில்ல. பகவானுக்கு நம்ம வந்து செவி செஞ்சோமா நம்ம எல்லாம் இந்த பௌத்திக உலகம் தப்பிச்சு போகலாம். இந்த நம்பிக்கை எல்லாத்துக்கும் இருக்கணும். ஓகே, கடைசி ஸ்லோகம் படிங்க யாராச்சும். Anybody can read last sloka? Saguru Prabhu, you can read. Yes, Prabhu. Even if the great fear of bondage is avoided by mental speculation and inquiry into the fundamental principles, it may still appear again, since its cause has not ceased. Material bondage is caused by putting oneself under the control of matter because of the false ego of lording it over material nature. Bhagavad Gita 7.27 states, Icha dvasa samutena. 2 kinds of properties arise in the living entity. One propensity is Icha, which means desire to lord it over material nature or to be as great as the Supreme Lord. Everyone desires to be the greatest personality in this material world. Dvesa means envy. When one becomes envious of Krishna or the Supreme Personality of Godhead, one thinks, why should Krishna be the all and all?
I am as good as Krishna. These two items, desire to be the Lord and envy of the Lord, are the beginning cause of material bondage. As long as a philosopher, salvation or this has some desire to be supreme, to be everything, or to deny the existence of God, the cause remains and there is no question of his liberation. Thank you, Prabhu. So இந்த ஸ்லோகமும் இந்த போப்பாட்டம் அழகான விஷயம், அழகான ஆழமான விஷயம் நம்ம கத்துக்கலாம். ஓகே, இந்த ஸ்லோகம் பாருங்க, கபிலமுனி அழகா சொல்றார். அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம இந்த பௌத்திக உலகத்துல வாழும் போது இந்த ஆசை நம்ம பௌத்திக ஆசையை நம்ம எடுக்கணும்னா நம்ம திருப்பி மறுபிறப்பை எடுத்துக்கொண்டே இருப்போம் இந்த உலகத்துல. ஓகே, இந்த பௌத்திக ஆசை தான் அடிப்படை பிரச்சனை அங்கதான். சோ திருப்பி நம்ம உலகத்துல பிறப்பை எடுத்துக்கொண்டே இருப்போம். சோ இந்த புறப்பாடு சொல்றோம். புறப்பாடு அழகா 2 விஷயம் சொல்றோம். இந்த 2 விஷயம் இருந்தா நம்ம மறுபிறப்பை எடுத்துக்கொண்டே இருப்போம். என்னதுன்னா விஷயம் என்னதுன்னா, நான் கடவுள் ஆக போறேன், நான் கிருஷ்ணன் ஆக போறேன், இந்த ஆசை. ரெண்டாவது என்னது, கிருஷ்ணன் மேல போறாம, ஏன் கிருஷ்ணன் எல்லாம் வணங்குறாங்க கடவுளா, இது இருந்தா நம்ம பாவங்கள் செஞ்சு கொண்டு மறுபிறப்பு எடுத்துக்கொண்டே இருப்போம். பிரபு எழுதுறோம். ஓகே, 1வது பிரச்சனை, நான் கிருஷ்ணா போறேன், நான் கடவுளா போறேன். 2வது போறாம, கடவுள் மேல கிருஷ்ணன் மேல போறாம. இது 2 இருந்தா நம்ம மறுபிறப்பு தப்பு செஞ்சு கொண்டு பாவங்கள் செஞ்சு மறுபிறப்பு எடுத்து விட்டுரும். ஓகே, பிரபுபாத அழகா எழுதிருக்கார். ஸோ தயவுசெய்து பக்தா இருக்கார், இந்த 2 பிரச்சனை நம்ம வாழ்க்கையை எடுத்து தூக்கி போட்டுருணும். 1வது நான் கடவுளா போறேன், 2வது கிருஷ்ணா பார்த்து நான் படுறது. இது இருந்தா நம்ம பக்தி வாழ்க்கையில முன்னேற முடியாது. ஓகே, சரி, ஹரே கிருஷ்ணா. இங்க நிப்பட்ட கொள்றேன். இன்னைக்கு முடிச்சு 2வது பகுதி, அடுத்த வாரம் 3வது பகுதி பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமன் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய்.